ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி வந்து உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரியும், லெஜெண்ட் சரவணா ஸ்டோரில் இருக்க சாரீ ஆர்கனைசர், ப்ளவுஸ் ஆர்கனைசர்லாம் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இது தேவைப்படுமோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளாம் நிறைய பேர் வந்து ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணிவிட்டு அந்த சாரியை வந்து எப்படி பத்திரம் பண்ணலாம், கவர்லலாம் வச்சுருந்தோன்னா அது வந்து கவர் கொஞ்ச நாள் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சவுண்டெல்லாம் வந்துடும், இல்லை கவர்லேருந்து விட்டு வெளியில் வந்துடும் சாரீ. பட் இந்த மாதிரி சாரீ ஆர்கனைசர்லாம் வச்சுருந்தோன்னா அந்த ப்ரீ ப்ளீட்டிங் வந்து கலையாமல் அழகாக வந்து நம்ம ஸ்டோருமே வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக நம்ம சில்க் சாரீலாம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம செக்யூர்டாக பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு வச்சுன்னா நம்ம இதிலே வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே ரிச் அண்ட் ராயலாக இருந்தது பார்க்கும்போது நேரில். வாவ், செம்மையாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்மளோட காஸ்ட்லியான சாரீ இல்லை வெட்டிங் சாரீலாம் நம்ம பத்திரமா எடுத்து வைக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி இதில் வாங்கலாம். ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 180லேருந்து 200, 300, 400 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு அதோட லுக் வைஸ் வந்து உங்களுக்கு ரேட்டுமே மாறும், குவாலிட்டி வைஸுமே நமக்கு ரேட் வந்து மாறும். பேசிக்காக உங்களுக்கு வந்து சாதா புடவை ப்ரீ ப்ளீட்டிங் வேணும்னா நீங்கள் 150, 200 ரேஞ்சஸில் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ஆர்கனைசர் பார்க்கலாம். ப்ளவுஸ் தேவைப்படுமாமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து ப்ளவுஸுக்குமே ஆர்கனைசர் வந்து தேவைப்படும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்ஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சது வந்து 1 இயர்லேயே வந்து எனக்கு கலர்லாம் ஃபேட் அவுட் ஆகிடுச்சு அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்லாம் செக்யூர் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதாவது இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வர்றது 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ளவுஸோட லைஃப்மே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் 200, 300க்குலாம் இப்போது சீப்பர் குவாலிட்டியில் வாங்கிட்டு அதெல்லாம் கலர் ஃபேட் ஆகிட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ப்ளவுஸ் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் தான் மேக்ஸிமம் போட முடியும். கண்டிப்பாக கலர் சேஞ்ச் வந்து நம்ம வாங்கி வச்சாலே வந்து அது மாற ஆரம்பிச்சிடும். அதோட குவாலிட்டி வந்து அந்த ப்ரைஸ்க்கு அவ்வளோதான் தருவாங்க. இதுவே 4000, 5000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் லாங் லைஃப் நமக்கு வந்து கிடைக்கும். ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது செமையாக பசிச்சுன்னு சொல்லி மேலேயே நமக்கு கேன்டீனுமே இருக்குது. லெஜெண்ட் சரவணா பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே பிரியாணிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100, 150 இந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. குவான்டிட்டி நல்லா தாராளமாகவே ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களுமே நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா முதல்ல செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து லஞ்ச் ஐட்டம்ஸு, டின்னர் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது பேக்ஸ்னோட ஸ்கூல் பேக்ஸ்ன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது எல்லாமே வந்து இப்போ புதுசாக குழந்த பிறந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில்லேருந்து குழந்த டயப்பர், ட்ரெஸ் இதெல்லாமே ட்ராவலுக்கு வந்து வச்சுட்டு போகல தனியாக. ஸோ அந்த மாதிரியான பேக்ஸ் வந்து சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300, 400க்குள்ளே இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து உங்களுக்கு 500, 600 இருக்கிறது சூப்பராக இருக்குது. இப்போ யாருக்காவது குழந்த பிறந்திருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறது வந்து இது கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். யூட்டிலைஸ் வந்து பண்ண முடியும் அவங்களால. இதுவே நம்ம எல்லாருமே வந்து குழந்த பிறந்துச்சுன்னா அந்த பேபி கிட் ஒன்று வந்து வாங்கிட்டு போய்டுவோம். அதுலேயே ட்ரெஸ்ஸு, சோப்பு எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் வாங்கி தரதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறவங்க எல்லாருமே அதே வாங்கிட்டு வர்றதுனால அது வந்து ஒரு மூட்டை மாதிரி அதுவே சேர்ந்துடும். அது நிறைய இது வந்து நம்ம தூக்கி போடுற மாதிரி கூட ஆகிடும். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 10-15 பவுடர் பாக்ஸ்லாம் அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. அது வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த 1 மந்தில் நம்ம குழந்த பிறந்தோன்னே எல்லாருமே வந்து பார்த்துருவாங்க. ஸோ யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே அதே வாங்கிட்டு வரதுனால அது வேஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பேக்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கி போய் கொடுத்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் அதே ரேட்டு தான். இப்போ நம்ம குழந்தை கிட் வாங்கினோன்னா அதுவுமே உங்களுக்கு 500லேருந்து 1000 ரேஞ்சஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 500, 600க்கு இந்த மாதிரி பேக்ஸ்லாம் அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னா, கிஃப்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அதோட ரேட் வந்து 3500, 4000 ரேஞ்சஸில் இருந்துச்சு. நானே வந்து செம்மையாக திட்டினேன். நாயுடு ஹாலில் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எதுக்கு இந்த பேக் போய் இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கினீங்க, மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் தானே யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது மாதிரி தேவைப்படாது எதுக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400, 600 இந்த மாதிரி ரேஞ்சஸில் செம்மையாக இருக்குது. நார்மல் கிளாத் பேக்லேருந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரியான லெதர் பேக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இந்த மாதிரி லெதர் பேக்ஸ்லாம் உங்களுக்கு 1200 இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் லெதரான்னு கேட்டுக்காதீங்க. கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும். மற்ற பேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் உங்களுக்கு டியூரேஷன் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ 1 இயருன்றது நமக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட வரும். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, அதாவது வில்லேஜ் சைட்லேருந்து நம்ம வீட்டுக்கு சென்னைக்கெலாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து ஷாப்பிங் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் குறிப்பாக டி நகரில் இருக்க சரவணா ஸ்டோர். ஏன்னா சரவணாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க.
அது மோஸ்ட்டாக சொல்லணும்னா அந்த ஸ்னேகா தான் மோஸ்ட்டாக அந்த ஆட்லலாம் வருவாங்கள்ல. ஸோ அவங்க ஸ்னேகா வந்து வில்லேஜ் சைடு ஃபுல்லாவே ரீச். ஸோ யார் வந்தாலும் சரவணா ஸ்டோர் போணும். அப்போ தான் எல்லா ஐட்டம்ஸுமே வாங்க முடியுன்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அங்கேருந்து வரவங்க எல்லாருக்குமே. அதே மாரி கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கு தேவையான சாரீஸ் இந்த மாதிரிலாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லோவர் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச், ஹை ரேஞ்சுமே வந்து வச்சுருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நம்மளோட வீடியோஸ்லேயே வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காதுன்ற மாரி சொல்றாங்க. நானுமே ஒரு டைம்ல வந்து அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நம்ம ப்ரைஸுக்கு ஏத்த குவாலிட்டி வந்து கண்டிப்பா சரவணால வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு 300ல வேணும்னாலும் இருக்கு. 3000ல வேணும்னாலும் இருக்குன்ற மாரி, உங்களுக்கு எந்த நம்ம வாங்க போனாலுமே அதில லோவர் எண்ட்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்குமே வந்து வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் தான் பேக்லாம் காட்டுவீங்களா? நான் வந்து எனக்கு தேவையான பேக்ஸ்லாம் காமிக்கிறேன்னு சொல்லி, பாப்பா வந்து இந்த கிட்ஸ் பேக்லாம் இருக்கும்ல. இப்ப நம்ம பாப்பாவெல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க போம்போது, அவங்களுக்கு பெருசா பேக்ல வந்து புக்ஸ்லாம் நம்ம வைக்க மாட்டோம். மிஞ்சி போனா ஒரு ரஃப் நோட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வைப்போம். ஸோ அந்த மாரிக்கு வந்து இதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. என் பொண்ணுக்கு வந்து நான் டிமார்ட்ல அந்த சைட்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பேகு. அங்க வந்து இந்த மாரி டாய் கலெக்ஷன்ஸ்லாம் சுத்தமா இல்ல. பட் இங்க வந்து பார்த்தாகும்போது நெறைய டாய் கலெக்ஷன்ஸ்லயே பேக் வந்து வச்சிருக்காங்க. என் பொண்ணுக்கு தான் வாங்கி தர முடியாத மாரி ஃபீல் ஆயிடுச்சு. இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா, "அவ வாங்கி தாம்மா" அப்படின்னு வந்து நின்றுவா. அதனால அவ இந்த வீடியோக்காக இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே சைலன்ட்டா விட்டுட்டேன். இப்ப நான் வீடியோல உங்ககிட்ட தான் சொல்றேன். என்னோட பையனுக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி, இந்த மாரி டாய் பேக்ஸே நான் வந்து வாங்கவே இல்ல. இதோட குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு. பிரைஸ்லாம் வந்து 400, 500க்கே சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. மிக்கி மவுஸு, பார்பி, ஸோ பசங்களுக்கு எந்த மாரிலாம் பிடிக்குமோ, அந்த மாரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டிய தொட்டு பார்த்தா எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு ஒவ்வொரு பேக்குமே. என் பொண்ணு வந்து ஸ்டார்ட்டிங்கே நான் எல்கேஜி தான் வந்து சேர்த்தேன். ப்ரீகேஜி வந்து சேர்க்கல. ஸோ, அதனால நெறைய புக்ஸ் எடுத்துட்டு போற மாரி இருக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் பெரிய பேக்கா வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா, அந்த வருஷம் ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து பெருசா போலாம் புக் எல்லாம் கிடையவே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு நோட்டு, ஒரு புக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இவ்வளோ தான் வந்து இருக்கும். அதுவுமே நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வந்து தனியா வேற ஒரு லஞ்ச் பேக் மாரி குட்டியா வந்து குடுத்து அனுப்புவேன். ஏன்னா, வாட்டர் பாட்டில்லாம் சம்டைம்ஸ் அதில லீக் பண்ணி விட்டுறான்னு சொல்லி, அதனால தனியா ஒரு லஞ்ச் பேக்குமே நான் குடுத்து விடுவேன். பட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. வட போச்சேன்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. யூகேஜிக்கு இது குடுத்து விட முடியுமான்னு தெரியல. யூகேஜிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புக்ஸ்லாம் வந்து அதிகமாக்கும். இந்த மாரி பேக்ஸ்லலாம் வந்து நம்ம நெறைய புக்ஸ் போட்டோம்னா, உங்களுக்கு லைஃப் வந்து வராது. ஸோ மிஞ்சி போனா ஒரு பேக் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இதில வந்து வைக்க முடியும். ஒரு பேக்ல ஒரு நோட்டு, ஒரு பென்சில் பாக்ஸு, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது போட்டாலே வந்து போதும். அவங்களுக்குமே வந்து அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேல வந்து இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல வந்து உங்களுக்கு சாரி ஆர்கனைசர், ப்ளவுஸ் ஆர்கனைசர், அப்புறம் கிட்ஸோட பேக்கு, அப்புறம் அந்த நியூலி பார்ன் பேபீஸ்லாம் வச்சுட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பேக். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு வந்து இந்த 4ல் வந்து எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எந்த பார்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? இது எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சீங்களா? அத வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானுமே பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாரி உங்களுக்கு வேற என்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணுமோ, அதுவுமே நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோவுமே எடுத்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பாய். டேக் கேர்.